வெல்கம் டு MKTNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஜனவரி 9 and 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தலாம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த திட்டத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதாவது ஸ்கூல்ஸில் இருக்கிற புதர்கள் மற்றும் களை செடிகளை அகற்றல், அதே மாதிரி பள்ளிகளில் இருக்கிற கதவுகள் ஜன்னல்கள் தூய்மையாக இருத்தல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சமையல் அறை உணவருந்தும் இடம் இது எல்லாத்தையும் வந்து தூய்மையாக பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுத்தல். இது எல்லாமே வந்து இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளின்ற திட்டத்துக்கு கீழே மாணவர்கள் வந்து அவங்கவுங்க பள்ளியை தூய்மை வச்சிருக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள். இது வந்து எங்கே இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூந்தமல்லி பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தின் GST முதன்மை தலைமை ஆணையராக இப்போ யார் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா, ஆஷிஷ் வர்மான்றவர் வந்து புதுசாக வந்து பொறுப்பேற்றிருக்கார். ஸோ யாராவது வந்து இப்போ ஒரு பதவிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சனாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆஷிஷ் வர்மா வந்து இப்போ GST முதன்மை தலைமை ஆணையராக எந்த மண்டலத்துக்கு வந்து இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் வந்து பொறுப்பெடுத்திருக்காரு. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பிக்மி. ஸோ இது பிக்மி 3.0. ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு திட்டமோ கொண்டுட்டு வந்தால் அது யாருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்காக கொண்டுட்டு வந்தது. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனையில் வந்து துவக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரசவங்கள் மகப்பேறு வசதிகள் தொடர் பராமரிப்பு பணிகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு லேடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அனிமிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலிமா இதெல்லாம் வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து கவனத்துக்கு கொண்டுட்டு போய் இதை வந்து அந்த அனிமியா அது எல்லாமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிரசவங்கள் மகப்பேறு வசதிகள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எவ்வளோ வசதி இருக்குது, இப்போ எத்தனை பேர் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து நாளாக பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் ஹைமர் படத்துக்கு 5 கோல்டன் குளோப் விருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உலகளவில் ஆஸ்கார் விருது வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த கோல்டன் குளோப் விருது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோல்டன் குளோப் விருது வந்து இந்த ஓப்பன் ஹைமர் படத்துக்கு வந்து 5 கோல்டன் குளோப் விருது கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு வந்து சிறந்த இயக்குனர் விருது கிடச்சிருக்கு. அடுத்து வந்து சிலியன் மர்பிக்கு சிறந்த நடிகர் விருது கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு வந்து துணை நடிகர் விருது கிடச்சிருக்கு. அடுத்து லுட்விக் கோரன்சனுக்கு வந்து சிறந்த பின்னணி இசைக்கான விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம 5ஆவது பார்த்தோம் அப்படின்னா, லில்லி கிளாஸ்டனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அந்த ஓப்பன் ஹைமர் படத்துக்கு. ஆனால் இந்த வந்து சிறந்த நடிகைக்கான விருது எந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கில்லர்ஸ் ஆஃப் தி மூன் அப்படின்ற படத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம 5ஆவது பார்த்தோம் அப்படின்னா, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ அரசனுடைய திட்டம் வந்து மக்களுக்கு வந்து ஒழுங்காக போய் சேருதா, அது கரெக்டாக வந்து அந்த பயனாளிகளுக்கு போய் சேருதா அப்படின்றத வந்து கவனிக்கக்கூடிய திட்டம் தான் இது. இது வந்து மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பலன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் திட்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கடந்த வருஷம் அதாவது 2023 நவம்பர் 15 வந்து இந்த யாத்திரை வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம 6ஆவது பார்த்தோம் அப்படின்னா, வீரமங்கை மேஸ்கெட். ஸோ இது வந்து இப்போ ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லோகோ ஒரு மஸ்கெட்டுன்றது ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி வந்து இப்போ தமிழ்நாடு தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இதுக்குரிய மஸ்கெட் பார்த்தோம் அப்படின்னா, வீரமங்கை அதாவது வேலுநாச்சியார் இருக்காங்களே, ஸோ அவங்களுடையதை தான் வந்து இந்த வருஷத்தில் இப்போது வந்து தமிழ்நாடு எடுத்து நடத்தக்கூடிய இந்த 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேலே வீரர்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சிட்டிஸ்ல எல்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம 7ஆவது பார்த்தோம் அப்படின்னா, வங்கதேசத்தின் 5வது முறை பிரதமராகிறார் ஷேக் ஹசீனா. ஸோ இந்த ஷேக் ஹசீனா ஏற்கனவே வந்து பிரதமராக இருந்தவங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, வங்கதேசத்தில் வந்து 5வது முறையாக இவங்க வந்து பிரதமராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 8ஆவது பார்த்தோம் அப்படின்னா, 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து முதலீட்டாளர் மாநாடு பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா,
10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உலக பொருளாதார நிலை, அதில் இருக்கிற வாய்ப்புகள், சவால்கள் இதையெல்லாம் பற்றி வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறு குறு தொழில்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எம்எஸ்எம்இ அதில் வந்து புதிய திட்டங்கள் என்ன, அவங்க சான்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து சமூக மேம்பாடு, வணிக வளர்ச்சி, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த தமிழர் பொருளாதார மாநாடில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம 9வது பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. ஸோ இது வந்து மிக உயரிய விருது. ஸோ இது வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி அவங்களுக்கு. ஸோ இந்த ஜோடி கிடச்சிருக்கு. இவங்க வந்து என்ன அப்படின்னா ஏஷியன் கேம்ஸில் இவங்க பேட்மிண்டனில் கோல்டு வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து அர்ஜுனா விருது எத்தனை பேர் கிடச்சிருக்கு அப்படின்னா 26 பேர் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துடிப்பான குஜராத். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிற மாதிரி அப்போ வந்து உத்தரகாண்டில் நடத்துனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து என்ன அப்படின்னா குஜராத்தில் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துடிப்பான குஜராத். இது வந்து 10வது உச்சி மாநாடு அங்கே நடக்கிறது. ஸோ இது வந்து சர்வதேச வர்த்தக கண்காட்சியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த துடிப்பான குஜராத் மாநாடு வந்து குஜராத்தில் நடந்தது. ஸோ அது வந்து ஒரு வர்த்தக கண்காட்சியாக இது வந்து இந்த உச்சி மாநாடு வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி 9 and 10 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.